வணக்கம். எதிர்வரும் பொதுத் தேர்தல்ல தனித்து நின்று போட்டியிடுவதா இல்லாட்டி கூட்டணி அமைப்பதா என்று பல கட்சிகள் பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில தேசிய மக்கள் சக்திக்கு போட்டி கொடுக்கின்ற வகையில் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைந்து போட்டி போட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவராக ருவான் விஜயவர்தன அவர்களை நியமித்தால் ஐக்கிய மக்கள் சக்தி உங்களோடு இணைந்து கூட்டணி அமைத்து பொது தேர்தலில் போட்டியிடுறதுக்கு தயார் என்று சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய தரப்பு சொன்னதுக்கு இணங்க தற்போது ருவான் விஜயவர்தன அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியுடைய தலைவராக நியமிக்கப்பட இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகின்றது. அதே நேரத்தில் ஐக்கிய தேசிய கட்சியுடைய சிரேஷ்ட தலைவராக ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இருப்பார் என்றதும் ஒரு விடயமாக இருக்கின்ற நேரம், ஜனாதிபதி தேர்தலின் போது என்ன சின்னத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி போட்டியிட்டதோ தொலைபேசி சின்னத்தில் போட்டியிட்டார்கள். எனவே அதே சின்னத்தை பொது தேர்தலையும் பயன்படுத்துவதற்கான தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் சில செய்திகள் வெளியாக ஆரம்பித்திருக்கிறது. எவ்வாறாக இருந்தாலும் ஆரம்பத்தில் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் கூட்டணி அமைத்துதான் இந்த தேர்தலில் போட்டியிடுவார்கள் என்று பல இடங்கள்ல நம்பப்பட்டு வந்தது. ஆனால் இப்போது ஐக்கிய தேசிய கட்சியை பொறுத்தவரையில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கிய பல தரப்பினர் யாருடைய கட்சியிலிருந்து இவருக்கு ஆதரவு வழங்க வந்தார்களோ மீண்டும் அவர்களுடைய சொந்த கட்சிக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்று வருகின்றது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச செய்த அதே விடயத்தை அன்றுகுமார் திசாநாயக்க செய்து வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அழுத்கமி அவர்கள் சொல்லியிருக்கிறார். கோட்டாபாய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்த நேரம் 993 வாகனங்களை பிற நிறுவனங்களுக்கு பகிர்ந்தளித்திருந்தார். இந்த பாராளுமன்றத்தில் உணவு நேரத்தை குறைச்சிருந்தார். பாலுக்கு பதிலாக தேநீரை வழங்கியிருந்தார். அதே நேரத்தில் இந்த ஜனாதிபதி மாளிகைக்கு பதிலாக ஒரு சிறிய வீடு அவர் பெற்றிருந்தார். இப்படியான விடயங்களை அன்றுகுமார் திசாநாயக்க அவர்கள் பின்பற்றி வருவதாகவும் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஆட்சி தொடர்ந்தும் அப்படி பயணிக்கவில்லை. இதே நிலைமை என்பதுதான் கோட்டாபாய ராஜபக்சவுக்கு ஏற்பட்டதாகவும் மஹிந்தானந்த அழுத்கமி சொன்னதோடு வருகின்ற தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்காக ஒரு மிகப்பெரிய கூட்டணி ஒன்றை அமைத்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கட்சியாக மாற்றம் பெறுவதற்கான முயற்சிகள் தான் மேற்கொண்டு வருவதாகவும், எனவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவருடைய தலைமையில் ஒரு புதிய கூட்டணி என்பது உருவாக்கப்படும் என்று மஹிந்தானந்த அழுத்கமி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். நாட்டில் புதிய ஜனாதிபதியாக அன்றுகுமார் திசாநாயக்க தெரிவாகியதற்கு பிறகு வழங்க இருக்கின்ற பதவிகள் சிக்கலை ஏற்படுத்துவதாக மாறப்போகின்றது என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரா அவர்கள் சொல்லியிருக்கின்றார். பானந்துறையில ஊடகவியலாளர்களை சந்தித்து பேசிய போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு காரணமாக அவர் சொல்லுது, அப்படி தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற சில பேர் நீதிமன்றத்தினால் தண்டனை வழங்கப்பட்டவர்கள், பல பேர்ல நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு அவர்களுக்கு வழக்கு விசாரணைகள் என்பது இருக்கின்றது. எனவே கண்டிப்பாக இந்த நியமனங்கள் என்பது சிக்கலுக்குரியதாக மாறும் என்பதாகவும் சுட்டிக்காட்டியதோடு இந்த நிலை அப்படியே தொடர்ந்து நீடிக்குமாக இருந்தால் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தேசிய மக்கள் சக்தி என்பது 42% நம்பிக்கையை, மக்களுடைய நம்பிக்கைகளை இழப்பார்கள், அந்த வாக்குகளை இழக்க நேரிடும் என்ற விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடைய வேலை திட்டத்துல ஒரு எழுத்து கூட மாறாம அந்த வேலை திட்டங்களை தற்போதைய ஜனாதிபதி பின்பற்றி வருவதாகவும் நடைமுறைப்படுத்தி வருவதாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார். 2024ஆம் ஆண்டு பொது தேர்தலுக்காக செலவிடப்பட இருக்கின்ற 11,000 பில்லியன் ரூபாய் ஆவணத்தில் ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க அவர்கள் தற்போது கையொப்பம் முற்றுவதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க அவர்கள் சொல்லியிருக்கின்றார். முக்கியமாக நேற்றைய தினத்தை பொறுத்தவரையில நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக பூர்வாங்க விடயங்கள் பற்றி 2 கூட்டம் நடைபெற்றது. ராஜகிரி இருக்கின்ற அலுவலகத்தில் இந்த கூட்டம் இடம்பெற்றது. இந்த கூட்டத்தின் போது சந்தித்து பல விஷயங்கள் கலந்துரையாடப்பட்டது. முக்கியமாக தேர்தல்கள் தொடர்பாக செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் பற்றி மாவட்ட தேர்தல் நடத்துனர் அலுவலகம், அதே நேரம் உதவி ஆணையாளர்கள் மற்றும் துணை தேர்தல் ஆணையாளர்களுக்கு இடையில் தான் இந்த சந்திப்பு என்பது இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் வரக்கூடிய பொது தேர்தலுக்கு செய்ய வேண்டிய செலவினங்கள் பற்றியும் செய்ய வேண்டிய விடயங்கள் பற்றியும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இலங்கையில ஜனாதிபதி தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு இளையவர்கள் அரசியலில் கொஞ்சம் ஆர்வம் காட்டுகின்றார்கள். இளையவர்களுக்கு மட்டும் ஆர்வம் கிடையாது. இப்போது இளையவர்களை கட்சிகள் எடுக்கிறதுக்கு பல கட்சிகள் யோசனைகளை முன்வைக்க ஆரம்பித்திருக்கின்றது. முக்கியமாக இந்த தேர்தலுக்கு பிறகு பொது தேர்தல் வரப்போகிறது. எனவே பொது தேர்தல இளையவர்களை நிறுத்துவதற்கு பல கட்சிகள் முயற்சி செய்கிறது. இப்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஒரு அறிவித்தல் ஒன்றை விடுத்திருக்கிறார்கள். தங்கள்
தங்களுடைய பொது தேர்தலில் வேட்பாளர்களாக இளையவர்களை நிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகவும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில வேட்பாளர்களாக தெரிவு செய்யப்பட போவது இளம் வயது வேட்பாளர்கள், அதே நேரம் முன்னாள் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்க போவதாகவும் 50 வயதுக்கு குறைந்தவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பை கொடுப்பதற்கு தாங்கள் தீர்மானித்திருப்பதாகவும் அவர்கள் சொல்கின்றார்கள். அதே நேரம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய அமைப்பாளர்களுடைய பதவியிலிருந்து பலர் விலகியிருந்தார்கள், நீக்கப்பட்டிருந்தார்கள். எனவே அவர்களுக்கு பதிலாக மாவட்ட மற்றும் தேர்தல் அமைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட போவதாகவும் பொதுஜன பெரமுன கட்சி சார்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வாறு இருந்தாலும் இலங்கையில அரசியல் வரலாற்றை பொறுத்தவரையில இளையவர்களை வேட்பாளர்களாக தெரிவு செய்வதற்கு, புதியவர்களை வேட்பாளராக தெரிவு செய்வதற்கு பல பேர் முயற்சிகளை மேற்கொள்கிறது. பல கட்சிகள் யோசனைகளையும் முயற்சிகளையும் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். இதற்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்தது இந்த வருட ஜனாதிபதி தேர்தல் என்பது அத்தனை பேரும் அறிந்த விடயமாக மாறியிருக்கிறது. நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இபிடிபி கட்சி கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட போவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறார். தெள்ளிப்பள்ளியில மக்கள் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. அந்த மக்கள் சந்திப்புக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது இந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. மக்களோடு உரையாடியதற்கு பிற்பாடு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கொழும்பு மாவட்டத்தில் இபிடிபி போட்டியிட போவதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். அதே நேரம் தேர்தலுக்கு பின்னர் ஆட்சியில் இருப்பவர்களோடு இந்த மத்திய கூட்டாட்சி, அதே போல மாநில சுயாட்சி போன்ற கட்சியின் கொள்கைகளின் அடிப்படையில் செயல்படுவதற்கு தாங்கள் தயார் என்று டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். வெளிநாட்டு தொழிலாளர்கள் வேலை செய்கின்ற நிறுவனங்களின் திறனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையை பிரித்தானியா இப்போது மேற்கொள்கின்றது. இது பிரித்தானியாவில் அதிகரித்து வருகின்ற புலம்பெயர்ந்தவர்களுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்துகின்ற ஒரு நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது. இந்த விஷயத்தை பிரித்தானியாவினுடைய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையிலேயே இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள். எனவே பிரித்தானியா நாடாளுமன்றத்தினால இப்போது ஒரு குழு, புலம்பெயர்ந்த ஆலோசனை குழு என்பது நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனை குழு முக்கியமாக பல திறன்கள் பற்றி ஆய்வு செய்யப்படுகிறது. ஆய்வு செய்ததுக்கு பிறகு அமைச்சர்கள்ட்ட சில சிபாரிசுகளை முன்வைக்க போகின்றது. இதன் மூலமாக இந்த புலம்பெயர்ந்தோருக்கு வழங்கப்படுகின்ற விசா தொடர்பிலும் முதலீட்டாளர்களுடைய ஆவணங்கள் பெற்றிருக்கின்ற விடயங்கள் மீள் பரிசீலனை செய்யப்பட போகின்றது. எனவே இப்படியான விஷயங்களை பரிசீலித்ததுக்கு பிறகு இதன் அடிப்படையில் வெளிநாட்டு தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துகின்ற நிறுவனங்களில் ஏதாவது துன்புறுத்தல்கள் ஏற்படுமாக இருந்தால் அந்த நிறுவனங்களுடைய அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகளையும் இந்த நடைமுறை மூலமாக மேற்கொள்ளப்பட போவதாக பிரித்தானியா அரசாங்கம் அறிவித்திருக்கிறது.